சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டேங்க் பண்ட் சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதால் சாலையில் கடக்கும் போது பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த தென்மேற்கு பருவமழையின் அதிகப்படியான மழைப்பொழிவு சென்னையில் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றனர். எச்சரிக்கை என்பதையும் விடுத்திருக்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கான அந்த மழைநீர் வடிகால் பணிகளை சென்னை முழுவதும் தொய்வான நிலையிலேயே நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டேங்க் ரோடு பகுதிதான். இந்த பகுதியை பொறுத்த வரையிலுமே அருகிலேயே லயோலா கல்லூரி, அதே போல வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையாகவும் இருந்து வருகிறது. தினசரி பார்த்தோம் என்றால் காலை மாலை வேளைகளிலேயே லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் இந்த சாலையை பயணிக்கக்கூடிய நிலையில்தான் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்த வரையிலுமே 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆங்காங்கே இருக்கின்றனர். குறிப்பாக அந்த வீடுகளில் இருந்து வெளியே வந்து அவர்கள் சாலையை கடப்பதற்கான வழிவகை செய்யக்கூடிய நிலையில்தான் இந்த மழைநீர் வடிகால் பணிகளும் அதே போல கழிவுநீர் கால்வாய் பணிகளும் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். நீங்க இந்த பகுதியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? இந்த ஒர்க் எவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு? இங்க ஒரு 50 வருஷமா இருக்கும். என் நேம் கார்த்திக் ராஜா. இங்க வந்து வள்ளுவர் கோட்டம் மெயின் ரோட்ல இந்த மாதிரி வாய்க்கால் பணியில் நோண்டி போட்டு ஒரே காவா தண்ணி, ட்ரைனேஜ் தண்ணி எல்லாமே ஒரே இதுவாக போனதுனால ஒரு வயசு குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே கொசு தொல்லையால் தாங்க முடியல. எல்லாம் அவங்கவுங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடித்து கொண்டு நல்லபடியாக முடித்து இது பண்ணுங்க. மாநகராட்சி பார்வைகள்லாம் வந்தாங்க, வந்து எல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை செய்கிறவங்க வந்துட்டு ஒரு 2-3 நாள் வேலை செஞ்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கவில்லை. அது நீங்கள் உடனடியாக கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் ஸ்டெப் எடுக்க சொல்லுங்கள். 15 நாள் ஆச்சு, இன்னும் சரியாக வந்து வேலை பண்ணலை. எனக்கு இது மேலே நடக்கிறது கூட பயமாக இருக்குது. பிறந்த குழந்தை 45 நாள் தான் ஆகுது. ஒரே ஜுரம் குழந்தைய. அதனால் ஹாஸ்பிட்டல் கையுமா அழிஞ்சும் கிடக்குறோம். படுக்க முடியல. கொசு வந்தா இது வட்டி ஏத்தனா கூட கொசு தொல்லை தாங்க முடியல. எல்லாரும் உடம்பு முடியாது தான் கிடக்குறோம். கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு வேலையை முடித்து கொடுக்க சொல்லுங்கள். அதை பண்ணுங்க. அதிகாரிகள் வராங்களா? வந்து இப்போ ஒரு நாள் வந்தாங்க, அதோட போயிட்டாங்க. அந்த யாரோ ஒருத்தர் காரில் வந்தார், பார்த்தாரு, போய்க்கினேன்ட்டார். இந்த சூப்பர்வைசரும் வரதில்லை, யாரும் வரதில்லை. அந்த வேலை செய்கிறவங்க தான் வராங்க. அவங்கக்கிட்ட தான் நாங்கள் கெஞ்சியும் கிடக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்கன்னு. ஆனால் நாங்கள் பண்ணுறோமான்றாங்க. 2 தலையை காட்டுறாங்க, அப்புறம் ஆளே இருக்க மாட்டுறாங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு பிரதான சாலையாக இருக்குது. இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் இதனால் எவ்வளோ ஏற்படுது? டிராஃபிக் இந்த ஒன் வே போட்டுனா ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிடுதுங்க. அங்கே இந்த கொசு இந்த இதில் லேடிஸுங்க நல்லா கஷ்டப்படுறாங்க. இந்த பகுதி வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து கடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே எவ்வளோ சிரமப்படுறீங்க? அது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் போகணும். பாக்ஸ் உள்ள தான் பூந்து வரணும். கரண்ட் பாக்ஸ் டிரான்ஸ்பார்ட் உள்ள தான் பூந்து வரணும். அதிகாரிகள் ஏதாவது பதில் சொல்றாங்க? யாரும் அங்கே வரது கிடையாது. அதிகாரிகள் எல்லாம் இந்த சூப்பர்வைசர் தான் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க? வந்து 2 நாளில் முடிஞ்சிடும், 2 நாளில் முடிஞ்சிடும், 15 நாளுக்கு ஆகுது போட்டு அந்த மாநிலம் போட்டு 1 மாதம் ஆகுது. அதோட ஒன்றும் செய்யலாம். இந்த பகுதியை பொறுத்த வரையிலுமே கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதியாகவும் அதே போல இல்லங்கள் அதிகளவு இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருந்து வருகிறது. 1 மாதத்திற்கும் மேலாக பணிகள் தொடங்கப்பட்ட நிலையிலும் தற்போது வரையிலுமே இந்த பணிகள் முடிக்கவிடவில்லை என்ற குற்றச்சாட்டினையும் பொதுமக்கள் நேரடியாக வைக்கின்றனர். குறிப்பாக மழைநீர் வடிகால் பொறுத்த வரையிலுமே இந்த குடிநீர் இணைப்பு குழாயை சரியாக இணைக்கப்படாததால் தான் மழைநீர் வடிகால் பணிகள் என்பதும் முறையாக நடைபெறாமல் தாமதமாக நடைபெறுவதாகவும் ஒரு புறம் மாநகராட்சி சார்பிலும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த பகுதியில் இது போன்ற சிக்கல்கள் நீடித்து இருப்பதால் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மந்தமான நிலையிலேயே நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே மழைநீர் வடிகால் பணிகளை விரைவாக முடித்தால் மட்டுமே சென்னை இந்த மழையின் போது தத்தளிக்கக்கூடிய நிலையிலிருந்து தப்பிக்க முடியும். அந்த வகையில் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ச்சியாக இதனை பார்வையிட்டு பணியாளர்களை உடனடியாக, அதாவது விரைவாக பணிகளை முடிப்பதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.